இயல்பிலே அத்தகைய எளிமையான நிலையிலே உயர்நிலை கொண்ட உன்னத வாத்திய நிலையாக ஏற்றுக்கொள்ளும் சிவத்தை எளிமையான அத்தகைய ஏழ்மையான நிலையிலும் கூட உயர்வான வாத்தியமாக உன்னதமான வாத்தியமாக உத்தம சத்திய நிகரில்லாத வாத்தியமாக முழங்கி அழைக்கிறோம். ஓம் நம சிவாய 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 சிவ சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவாய சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கராய நமக சிவாய நமக. சங்கராய நமக சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. நம சிவாய சிவாய நமக. சிவானி நமக பவானி நமக. பவானி நமக பவானி நமக. பவாய பவாய சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. நம சிவாய சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கராய நமக சிவாய நமக. சங்கராய நமக சிவாய நமக. பவனே போற்றி சிவனே போற்றி. பவனே போற்றி சிவனே போற்றி. சிவானி வாவா பவானி வாவா. பவானி வாவா பவானி வாவா. ஓம் நம சிவாய சிவாய நமக. 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 பவாய பவாய சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அருள் மறை காலமாய் இறை உரை கால நாழிகை பொழுதாய் உயர்ந்தோங்கி நின்ற உற்ற நிலை கொள்ளும் பிரம்ம முகூர்த்த வேலை என்று உரைக்கின்ற யுகமதில் அவ்வேலைதனை தன் அக நிலை கொண்ட வேலையாய் மாற்றி அமைத்து அமர்ந்த சபை கண்ட அகத்தியன் சபைதனிலே யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனி. ஓம் நமச்சிவாய சிவாய நமக. நின் அருள் நிலைக்குள் நின் இல்நிலை இல்லா வேலைதனில் நின் அருள் நிலை கொண்ட இறைநிலைக்குள் நின் இல்நிலை இல்லை என்கின்ற நிலை கண்டபின் வந்தமர் அகத்தியனுக்குள்
உன்னுள் நிலை கண்ட சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. பேராற்றல் பெருமித நிலை கொள்ளா இறையாற்றல் என்னும் நிலைதனை பெற்றவன் சபைதனிலே கொற்றவனாய் அவன் அமர்ந்து தவம் காண அவன் கண்ட தவத்திற்குள் உள்நுழைந்த கணங்கள் எல்லாம் ஆழ்நிலை தவம் கண்ட அற்புத பேராற்றல் வெளிவந்த தலம்தனிலே யாம் ஆழி காலம் முதற்கொண்டு வந்து அமர்ந்த கணங்களோடு யாம் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. ஆள் நிலைகளுக்குள் ஆழி நிலைகளுக்குள் தவம் கண்ட ஆற்றல் எதுவென்று அகத்தியன் தேடி அலைந்த காலமதில் அவனுக்கு பின் தொடர்ந்து வந்த யாம் அவன் அமர்ந்த கணமாய் நின்ற சபைதனிலே உயர்கணமாய் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. என்றுரைக்க வேலை எதுவென்று யாம் கண்டுணர்ந்த அவ்வேலை என்றுரைக்க யாம் அமர்ந்த கணமாய் அக்கணம் திகழ வேண்டும் என்றுரைக்க யாம் தேடி அலைந்த அவ்வேளை உணர்ந்த நிலையாய் உயர்நிலை கொண்ட சபை துவங்கிய காலமதில் வந்தமர்ந்தோம் சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. அக்காலம் எதுவென்று அகத்தியன் தேடி அலைந்த காலத்திற்கு பின்பாக கால நிலைதனை நிர்ணயிக்கும் பிரபஞ்ச மகா சபையாய் உயர்வெடுத்த காலமதிலே எம் தலம் ஆற்றி வந்து அமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. எம் தலம் மாறும் சுற்றமும் எங்கு நிகழ்வுறும் எங்கு நடைபெறும் என்கின்ற வினாதனில் விடையாய் அகத்தியன் அமர்ந்திருக்க அகத்தியனுக்குள் ஆழ்நிலை கொண்ட தவம் கொண்ட சித்தராய் உங்கள் சபையாசான் அமர்ந்திருக்க இவ்வுரை உரைக்கும் சிவமோ இவ்வுரை உரைப்பது சிவமோ என்னும் வினாவிற்கு ஆற்றல் கொண்ட பேராற்றலாய் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. என்னுள் நிலை காணும் பேராற்றல் என்னுள் நிலை காணும் உன்னுள் பேராற்றல் உள்நுழைந்த கணமதில் அகத்தியன் உரைத்த கணம் உன்னுள் வந்தமர்ந்தோம் சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. அது எதுவென்று நாடி அலையா நாட்களில் அது எதுவென்று நீ நாடி அலையா நாட்களில் நாடி உனை தேடி வந்தது அகத்தியமாய் என்று உரைக்க வந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அந்நாடி எதுவென்று நீ வினவ அந்நாடி சிவ ஜீவநாடி என்று அவன் உரைத்த உரைகளுக்குள் ஆசி கொடுத்த சிவம் உமக்கு ஆசி வழங்குகின்ற. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அருள் பிரவாக நிலை என்று அகத்தியன் கூற அருள் பிரவாக நிலை அல்லாது அது அருள் பிரளயம் காணும் தலம் என்று அத்துணை சித்த கணங்களும் உரைக்க அப்பிரளய நிலைக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. உனக்குள் காணும் ஆற்றல் எதுவென்று அகத்தியன் உரைக்க உறைந்து கிடந்த இறை கணங்கள் எல்லாம் உரை தவத்திற்குள் உறைந்து கிடந்த தவ கணங்கள் எல்லாம் தவத்திலிருந்து மேலெழுந்து அற்புதமாக உன் தவத்திற்கு காவல் புரிந்த தலமதில் காவலாய் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. எம் காவல் உயர்காவல் என்று யுகமறியும் யுகமறியா காவலன் ஒருவன் இருக்கின்றான் அதனை யுகம் அறிய வேண்டும் என்னும் நிலைதனிலே அகத்தியன் காட்டிய பாதையை விடாது இறுக்கி பிடித்த பேராற்றல் கொண்ட சிவனாய் இவனாய் வளம் வந்த காலம் முதல் அவன் சிவமாக மாறுகின்ற காலம் வரை அகத்தியன் புதைத்து வைத்த ஆற்றலாய் வெளிவந்தோம் யாம் சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. வாறு புதைத்து வைத்த ஆற்றல் எங்கு புதைக்கப்பட்டது? கலியுகத்திற்குள் புதைக்கப்பட்ட ஆற்றல் தர்மயுக சிவ ஊரை தளபதியிலே வெளிவந்தது என்று உரைக்க வந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. வெளிவந்த காலம் பச்சிவ மகா பெருநிலை வெளிவந்த காலம் எது? காலன் வந்து தவம் இருக்கும் காலம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அக்காலனோடு அருளாற்றல் கொண்ட தேவேந்திரன் வந்து தவம் கொள்ளும் காலம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அவனவனெல்லாம் எமனவனெல்லாம் வந்து தவம் இருக்கின்ற அத்தகைய தலம் எதுவென்று நாடுகின்ற வேலைதனில் அத்துணை கணங்களையும் தவம் இருக்கும் ஆற்றல் தனை உருவாக்கி அமைத்த தலம் தனிலே அகத்தியன் அழைத்து வர அகத்தியன் அலைக்கா வேலைதனில் அழையா விருந்து நிலையாய் வந்தமர்ந்தோம் சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. அகத்தியமெனில் அண்டம், அண்டமெனில் அகத்தியம்,
அகத்தியம் அமர்ந்த தலத்திற்குள் அத்துணை கணங்களும் அமர்ந்து ஆக வேண்டும் என்கின்ற ஆகம நிலைதனை தன் சிரசில் ஏற்றி வளம் வந்த சித்தனுக்குள் தான் அமர்வோம் என்றுரைத்தன கணங்கள் எல்லாம். அக்கணங்கள் உரைத்த உரைநிலைக்குள் உறைந்து கிடந்த சிவம் உனக்குள் சிவமகா பெருநிலையாய் அமர்ந்தோம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. இது என்ன சூட்சமம், எங்கும் நிகழ்வுறா சூட்சமம் என்று அவரவர்கள் உள்ளுக்குள் ஆராய்தல் நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது ஆராய்தல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், இறுதி முடிவிற்குள் எட்டாது என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. ஆராய்தல் நிலைகளை களைந்து கிடைத்த தளம்தனிலே சுட்டிக்காட்டிய தடம்தனிலே அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது ஆராய்தல் நிலை இறுதி நிலை வடிவம் பெறும், உன்னுடைய ஆறுதல் நிலை உனக்குள் வளம் பெறும் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. ஆறும் தல்லாக, ஆறுமை ஆறுக்குள் தல்லாக வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத நிலை தல்லனில் தணலென்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. ஆறுதல் தேடி வரும் ஆற்றல் எங்கு இருக்கின்றது என்று ஆறுதல் தேடி வரும் தலம் தடம் தேடும் கலியுக நிலைகளுக்குள் ஆறு என்னும் நிலை கொடுத்து ஆறு தணலாய் எரிந்து கொண்டிருந்தவன் ஒரு தணலாய் ஒற்றை சுழுமுனை தணலாய் சிவமகா வாழை சித்த தணலாய் எரிகின்ற ஜோதிக்குள் வந்தமர்கின்ற காலம் ஆறுதல் காலம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. எங்கும் நிறைந்திருக்கின்றான் சிவம், நீக்கமர அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றான் சிவம் என்னும் கூற்று உண்மையெனில் இவன் நெற்றி சுழுமுனையில் சிவம் இருப்பது நிஜம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அந்நிலையை உரைக்க வந்த சிவத்திடம் தொடுக்கின்ற வினா அகத்தியனை நோக்கி தொடுக்கின்ற வினா சிவத்தை நோக்கி தொடுக்கின்ற வினா என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அச்சிவத்தினுடைய பேராற்றல் எதுவென்று ஆராய்தல் நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது ஒற்றை ஜோதி மட்டும் தெரியும். எங்கு தெரியும்? நீ சரண் அடைந்தால் நெற்றி சுழுமுனையில் தெரியும், இல்லையெனில் உனக்கு எதிரில் தெரியும் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. உனக்கு எதிரில் தெரிகின்ற அத்தகைய ஜோதி உண்மை சிவ ஜீவ இறை ஜோதி என்று நீர் நினைந்தால் அது ஞான ஜோதியாக மாற்றம் பெற்று சித்தனுடைய அருளால் சித்தன் அனுக்கிரகத்தால் உன் சரண் நிலையால் உன் சரணுக்குள் சரணடைந்த சித்தன் நிலையால் நெற்றி சுழுமுனையில் சிவம் காட்சி அளிப்பான் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. இதுவல்லவோ சச்சங்க பெருவிழா, இதுவல்லவோ இறை மகா பெரும் சித்தர்களின் சங்கம திருவிழா என்று நினைந்து கொள்வோருக்குள் இருந்து உள்ளுக்குள் இருந்து ஊற்று பிரவாகமாக எடுக்கின்ற அத்துணை ஆனந்த கண்ணீருக்குள் அகத்தியம் அமர்ந்து இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. நிலையை உரைக்க வந்த எம்மை எவ்விடம் தேடி செல்கின்றீர், அவ்விடத்தில் என்ன உள்ளது என்று வினவிய கணங்களோடு கணங்களாக அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புத ஆற்றல் கொண்ட அத்தகைய இரவு பெருவிழா நோக்கி சிவம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அவ்விரவு பெருவிழாதனிலே அத்துணை பூஜ காலை வேலைதனிலே ஆற்றலோடு தவம் இருக்கும் சீடர்களின் நடுவே சிவமகா வாழை சித்தனாய் சரீரத்திற்குள் தாங்கி அமர்வோம் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அந்நிலைதான் உயர்நிலை கொண்ட யுகமாற்ற நிகழ்வினுடைய உச்சகட்ட பெருமகா நிலை என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. ஏற்றம் எங்கு இருக்கின்றது? அகத்தியன் உரைப்பான், அடிக்கொரு முறை உரைப்பான், திறக்கின்ற பொழுதெல்லாம் உரைப்பான், உன் நாடி திறக்கின்ற பொழுதெல்லாம் உரைப்பான், உன் நாடிக்குள் இருக்கும் நாடியை நீர் உணர்ந்து தவம் இருக்கும் காலமெல்லாம் உரைப்பான். ஏற்றம் எங்கிருந்து வரும்? இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும், இரக்கம் உள்ளதனில் ஏற்றம் நிச்சயம் உண்டு என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அற்புத காலம் துவங்கிவிட்டது. ஏற்றமுறை எம் கரமதிலிருந்து மாறுதல் நிலை பெற்ற அத்தகைய அதிகார நிலை மாறுதல் நிலை பெறுகிறது என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. மாறுதல் நிலை பெற்ற அத்தகைய அதிகாரம் மாறுதல் நிலை பெற்ற ஆற்றல் கொண்ட சஷ்டி பெருவிழாவினுடைய நாயகனாய் அமர்ந்திருக்கும் அவனை தாங்கியவனை தாங்குவான் சிவம் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அவன் எவனை தாங்கியுள்ளான்? அவன் சித்தனை தாங்கியுள்ளான், சித்தத்தை தாங்கியுள்ளான், அகத்தியத்தை தாங்கியுள்ளான், அகத்தியத்தை தாங்கிய ஆற்றல் கொண்ட வெற்றி குமரனை தாங்கியுள்ளான் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. உன் பெயரை உரைக்க வேண்டுமோ சிவம்? உன் பெயரையும் உரைக்க வேண்டுமோ? உரைப்போம்.
உரைப்போம். நீர் உள்ளுக்குள் இறை இங்கு அமர்ந்திருக்கின்றது என்று ஏற்று உலா வருகின்ற பொழுது சிவம் உரைப்போம். ஒவ்வொரு நாமம் மறைந்து அந்நாமத்திற்குள் சிவமகா வாழை சித்த நாமம் உள் புகுகின்ற பொழுது ஒவ்வொருவர் நாமத்தையும் உரைப்போம் சிவம் என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. அந்நிலை கொண்ட ஆற்றல் பெற்ற சிவசித்த ஞான இறை தலமதிலே ஞான பட்டறைதனிலே சேவகனாக வந்து அமர்கின்றோம் சிவம் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. இறை சேவகம் செய்கின்றான். இறை சித்தர்கள் சேவகம் செய்கின்றார்கள். எதற்காக? ஆற்றல் கொண்ட யுகம் இது. ஆற்றல் கொண்ட மானிட யுகம் இது. ஆற்றல் கொண்ட மானிட யுகம்தான் என்று உரைக்கின்றோம். ஆற்றல் வேறு எதற்கோ செலவிடப்படுகின்ற வேலைகளில் ஆற்றல் மழுங்கடிக்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. உண்மை ஆற்றல் மழுங்கடிக்கப்பட்டு வேற்று ஆற்றல் தலைவிரித்தாடுகின்ற பொழுது கை உயர்த்துவான் என்று உரைத்தான் இவன். கை உயர்த்தினால் என்ன நிகழ்ந்திருக்கும்? ஒரு கை மட்டுமே உயர்ந்திருக்கும், மற்ற கையெல்லாம் காணா நிலையாய் சென்றிருக்கும் என்று உரைக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அதனை தடுத்தாட்கொண்ட ஆற்றல் கொண்ட அற்புத சபைதனை நிறுவிய அகத்தியனே, அகத்திற்குள் இயல்பு நிலை கொண்ட இறைதனை கண்டவனே, அகம் இயல் நிலை இறை ஆற்றல் கொண்டது என்னும் தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றிய அகத்தியத்தை வழங்கிய சிவனின் சீடனே, சிவம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் நமச்சிவாய. சிவாய. நிலை அந்நிலை என் நிலை என்று உயர்ந்த ஆற்றல் சிந்தை கொண்ட அற்புத சிந்தையோடு சிரசோடு அடிபணிவு சரண்நிலை கொண்ட சிரசோடு வளம் வருகின்ற சீடர்களே சித்தனது ஆற்றலை பகிர்ந்து வழங்குகின்றோம் அகத்தியன் மூலமாக. ஓம் நமச்சிவாய. அகத்தியத்தை நாடி அகத்தியம் தேடி அகத்திய பத்தினியாக உலா வருகின்ற லோமமுத்திரை வடிவம் கொண்ட சிவபார்வதியின் திருமண கோலம் கண்ட நாள் முதல் அற்புத ஆற்றல் கொண்ட வெற்றி குமரனை வணந்த வெற்றியாளியே வாழ்த்துகின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அற்புத நிலையாய் என்னகம் கொண்டிருக்கும் என்னகம் கொண்டிருக்கும் அகமாய் அகத்தியனுக்கு அகம் அமைத்த அகமாய் வளம் வரும் சிவகூரை தலமதிலே நற்சீடர்கள் யாவருக்கும் சிவம் அகத்தியத்தின் மூலமாக ஆற்றல் கொண்ட அவன் கரங்களின் மூலமாக அவன் கரத்தை சிவமகா பெருநிலை கரம் கொண்டு மாற்றி அமைத்து ஆசிகள் வழங்கி எம்மிரவு பெருவிழா தனிலே இதுபோன்று உரைப்போம் சிவமாசி என்று யாம் நலமாக ஆரோக்கிய நலவள நிலை கொண்ட ஏற்றம் பெறுகின்ற நல் முழுவதி பெருநாளில் அவரவர்கள் மதிநிலை மாற்றம் பெற்று வந்து வேண்டி நிற்கின்ற நிலையெல்லாம் தவிடு பொடியாக்கி இடரின்னல் களைந்து சபை சரண் நிலைக்குள் வந்து அமர்கின்ற பொழுது நெற்றி சுழுமுனையில் சிவமாக உங்கள் ஆசான் அமர்வான் என்று வாழ்த்து கூறி அமர்கின்றோம் சிவம் சித்தனே. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. நமச்சிவாய. சிவ 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 சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவாய சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கராய நமக. சிவாய நமக. சங்கராய நமக. சிவாய நமக. சிவானி 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 நமக. சிவானி 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 நமக. பவானி 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 நமக. பவானி 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 நமக. பவனே நமக. சிவனே நமக. பவனே நமக. சிவனே நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக. ஓம் நம சிவாய. 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 சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. சிவாய சிவாய பவாய நமக.
சிவாய சிவாய பவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய 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 சிவாய நமக சிவ 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 சிவாய 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 சிவ சிவ சிவாய நமக நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. எங்கும் காணா நிகழ்வாக, எவ்வெல்லையிலும் நிகழா நிகழ்வாக, யுகம் கண்டிடாத நிகழ்வாக, எப்பொழுதும் இந்நிகழ்வினை யுகம் காணப்போகின்ற நிகழ்வாக, இச்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல சிவசபையில் எப்பொழுதுமே இறை கர்ஜிக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் கூறி, உயர்வான விஷயங்களை தந்த அற்புதமான அகத்தியத்தின் திருவடியை பணிந்து, திருத்தால் பணிந்து, ஆதி கைலாய சூட்சமதாரியை சுபீட்சம் வழங்குகின்ற சிவத்தை மீண்டும் மீண்டும் பணிந்து, சிவசபையிலே சிவமகா சித்த சபையிலே அகத்தியம் அமர்ந்த சபையிலே அற்புதம் நிகழும் சபையிலே ஆனந்த கோலம் கொண்டு அபூர்வ கோலம் கொண்டு சிவசித்த கணங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தலமதிலே ஏற்ற இறக்கங்கள் பாராது எழில் மிகும் ஏற்ற மிகும் தர்மயுகத்தை மாற்றி தர்மயுகத்தை மலரச் செய்ய வேண்டும், கலியுகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நிலையிலை மட்டும் தன் சிந்தையிலே கொண்டு அமர்ந்திருக்கின்ற கணங்களுடன் கணங்களாக நாமும் யுக மாற்றத்திற்கான அற்புதமான நிலைதனிடம் சிந்தைதனிலே ஏற்று நான் என்ற நிலை மறந்து நற்கருணையை பெற, நற்சாரங்களை கிரக நற்சாரங்களை பெற, இறை சபையுடனே இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக வேற்று மாற்று நிலைகளெல்லாம் அகற்றி வேறுபட்ட நிலைகளெல்லாம் அமர்த்தி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இருக்கின்றது இல்லை என்கின்ற நிலையெல்லாம் மறந்து இருக்கின்றது ஒரே ஒருவனிடத்தில் இருப்பு வைத்து கொண்டிருப்பவன் ஒரே ஒருவன், அவனிடம் இருந்தே அனைத்தும் பகிரப்படுகின்றது, பயிர்விக்கப்படுகின்றது, பயிர் செய்யப்படுகின்றது, பகிர்ந்து வழங்கப்படுகின்ற என்கின்ற உயர் உன்னத சூட்சமத்தை ஏற்றுக்கொண்டு தான் என்கின்ற நான் என்கின்ற அத்தகைய நாசம் செய்கின்ற அத்தகைய நானை அகற்றி நன்னானாய் உயர் நானாய் உயர் மகா நானாய் இருக்கின்ற இறை சபையின் நானை பெற்று அனைவரும் நான் துணைபட நானை கையேந்தி கைப்பிடித்து அற்புதமாக சித்தர்கள் தேவர்கள் ஞானியர்கள் பெரும் படையின் துணையுடனே வலம் வர இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேற்று மாற்று நிலைகளெல்லாம் அகன்று உயர் ஆனந்த நிலையை உயர் அமைதி நிலையை உயர் சந்தோஷ இறைநிலையை யாவரும் பெற்று வலம் வருவீர்கள் என்பதை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து பெயர்த்து எடுத்து உங்களுக்கு வழங்கி அற்புதமாக வழங்கி நின்றவர்களையெல்லாம் வாழ்த்தி வணங்கி முதல் நிலையிலே முழு நிலையிலே இறைவனை வணங்கி நிற்கின்ற போது அனைத்து நிலையிலும் பகிரப்படும் என்கின்ற அற்புதமான நிலைக்கு இறை சபை சான்று இங்கு நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வுகள், அபூர்வ நிகழ்வுகள், வெற்றி நிகழ்வுகள், வினையை வேறறுக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் இங்கு இயல்பாக அத்துணை சீடர்களும் திருவாய் மூலமாக சாட்சியாக காட்சியாக தவக்காட்சியாக கண்டு கொண்டு வலம் வந்து வாழ்ந்து வளம் செழுமையுடன் வாழ்ந்து வளம் வருகின்றார்கள் நலமாக என்கின்ற விஷயந்தனை யாவருக்கும் உரைத்து உயர் மகா சபையிலே உயர் மகா சபையை வடிவமைத்து எழுந்தருளி ஏற்றமிகும் நாயகன் துணையுடனே யுகத்தை மாற்றுகின்ற பணி செய்கின்ற
அகத்தியத்தை ஆசானை அற்புதனை ஆனந்த ரூபனை அபூர்வ ரூபனை இறைமகா சபைதனில் இணையில்லாய் ஆற்றலாய் 18 சித்த பெருமக்களுடனே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியம் என்கின்ற ஜெகத்திய பேராற்றலை ஐயனை அப்பனை ஆசானை அருளானந்த பேரானந்த சிவானந்த சித்தானந்த உயரானந்த பெருமகனை உயர்வானவனை புண்ணிய நதிகளெல்லாம் தவழ்ந்து வர புனிதர்களெல்லாம் வந்து வரவேற்று நிற்க புண்ணிய யுகமே காத்திருக்க புண்ணியம் செய்தவனே புனிதனே புனித சபை கொடுத்தவனே புனிதனாய் அமர்ந்தவனே புனித நூல் வழங்கி மகிழ்வன்றவனே புனித யுகத்தை கையில் புதையலாக எடுத்து வைத்திருப்பவனே வருக 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 என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக